ஹாய் விவர்ஸ், நான் உங்க அமில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ்ல கடந்த 4, 5 நாட்களாக எங்க பார்த்தாலும் கலவரம், வன்முறை. அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்து தப்பிச்சு நம்ம நாட்டுல வந்து அடைக்கலம் புகுந்துட்டாங்க. அங்க உள்ள பொதுமக்களும், மாணவர்களும் பிரதமர் வீட்ட முற்றுகையிட்டு அங்க உள்ள பொருட்களை எல்லாம் சூறையாடிட்டு போறாங்க. பங்களாதேஷோட தந்தை என்று அழைக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்தியாவுல வந்து மகாத்மா காந்தி, நேரு அவங்கள சொல்றோமோ, அதே மாதிரி பங்களாதேஷோட தந்தை அவர்தான். அவரோட சிலைகள் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் உடைக்கப்படுது. இந்த அளவு மக்கள் கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? அங்க என்ன நடந்துச்சு? இத பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பங்களாதேஷ்ல படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. இது அங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு. இந்த டைம்ல அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு கோட்டாவா அறிவிக்கிறாங்க. அந்த கோட்டா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை. இத பத்தி நாம இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. அந்த டைம்ல பாகிஸ்தான் வந்து 2 நாடுகளாக இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தது தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு. ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். இவங்களுக்கு இடையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பாகிஸ்தான்ல உள்ளவங்க வந்து எங்களுக்கு எந்த சலுகையும் தரமாட்றாங்க. நாங்களும் முறையா வரி கட்டுறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்ல, பயனும் இல்ல அப்படின்னு இவங்க வந்து தனி நாடாக விருப்பம் படுறாங்க. இதனால ஒரு வழியா போராடி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு பெங்காலி மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து தனி நாடா வராங்க. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை வாய்ப்புல வந்து ஒரு கோட்டாவை அறிவிக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துக்கு, அதாவது பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த தனி நாடு உருவாக காரணமா இருந்த அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து 30% வந்து ஒதுக்குறாரு. இதுக்கப்புறம் அவரு வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்த அவங்களோட மகள் ஷேக் ஹசீனா. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு மட்டும் வேலை கிடையாது. அதாவது அவங்களோட பையனுக்கும் வேலை அப்படிங்கிற மாரி அடுத்தல ஒரு கோட்டாவ வந்து கொண்டு வராங்க. இதனால மக்களுக்கு வந்து பயங்கர கோவம். என்னடா அப்ப நாங்க என்னதான் பண்ணட்டும்? நீங்க அவங்களுக்கே வேலை குடுத்துட்டா, அப்போ சாதாரண பொதுமக்கள் வந்து நாங்க என்ன செய்வோம்? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. 1996, 2001 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009ல இருந்து ஷேக் ஹசீனா தான் அங்க ஆட்சி செய்றாங்க. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வேலை, அவங்க பையனுக்கு வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் வேற ஒரு கோட்டா வந்து கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பேரனுக்கும் வேலை அப்படின்னு. ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வேலை, அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு வேலை, அதுக்கப்புறம் பேரனுக்கும் வேலை. இதனால பொதுமக்கள் வந்து ரொம்ப கோபமடைறாங்க. அப்ப பொதுமக்கள் நாங்க என்ன முட்டாளா? எங்களுக்கு வேலை கிடைக்காதா? அவங்களுக்கே 30% இடஒதுக்கீடு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதாவது பார்த்தீங்கன்னா, சேம் டைம் நீங்க யாருக்கு வேலை குடுக்குறீங்க? அதாவது உண்மையாவே ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன், பேரனுக்கு தான் வேலை குடுக்கீங்களா? இல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை குடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி பொதுமக்கள் வந்து பயங்கர கோவத்துக்கு ஆளாகுறாங்க. மறுபடியும் 2024ல எலக்ஷன் நடக்குது. பொதுமக்கள் இவங்கள எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அங்க ஷேக் ஹசீனா தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்க. எலக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அறிவிக்கை வெளியிடுறாங்க. அதுல வந்து என்னன்னா, அதாவது பேரனுக்கு வந்து எல்லா துறைகள்லயும் வேலை கிடையாது. ஒரு சில உயர்ந்த பதவியில மட்டும் தான் வேலை குடுப்போம். அந்த மாரி ஒரு இடஒதுக்கீடு தான் இது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அத வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. அதனால எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் மக்களோட கருத்து என்னன்னா, இவங்க வந்து ஏமாத்தி தான் எலக்ஷன்ல ஜெயிச்சாங்க. அதாவது சீட்டிங் பண்ணிட்டாங்க. இந்த மாரி தான் மக்கள் எல்லாமே சொல்றாங்க. ஷேக் ஹசீனாவ பொறுத்தவரை அவங்க மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் பொறுத்தவரை டெவலப்மெண்ட் பங்களாதேஷ்ல டெவலப் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க தான். அதுபோக மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குறதா இருக்கட்டும், நிறைய உதவிகளையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஷேக் ஹசீனாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அவங்கள எதிர்த்து எலக்ஷன்ல யார் நிக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தொல்லை குடுப்பாங்க. அவங்க கட்சிக்கு எதிரா புதுசா யாராவது ஒரு கருத்து சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்கள வளர விடவே மாட்டாங்க. அவங்க மேல ஏகப்பட்ட பொய் வழக்குகள போட்டு அந்த கட்சியே இல்லாம ஆக்கிருவாங்க. ஷேக் ஹசீனா கொண்டு வந்த இந்த கோட்டா அறிவிப்புனால தான் அங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வேலை, அவங்க பையனுக்கு வேலை, அவங்க பேரனுக்கு வேலை அப்படின்னா பொதுமக்கள் நாங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க கலவரத்துல ஈடுபடுறாங்க. மாணவர்களும், பொதுமக்களும் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்த முற்றுகையிட்டு, பிரைம் மினிஸ்டர் வீடுகள முற்றுகையிட்டு அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து நாட்டை விட்டு வெளியேற 45 நிமிடங்கள் வந்து கெடு குடுக்குறாங்க. அந்த டைம்ல ஷேக் ஹசீனா தப்பிச்சு நம்ம இந்தியாவுல வந்து அடைக்கலம் புகுந்துட்டாங்க. இப்போ பங்களாதேஷ்ல எங்க பார்த்தாலும் வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள வந்து பங்களாதேஷ்ல உள்ள முஸ்லிம்ஸ் மக்கள் வந்து தாக்குறாங்க. அதாவது இந்துக்களோட பல வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு, கோயில்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அதுபோக நிறைய பேர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400ல இருந்து 1000 மாணவர்கள் வேற இறந்து போனதா நியூஸ் வருது.
சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இந்துக்களோட கடைகள், அவங்க கடைகள்ல உள்ள நகைகள், வைரங்கள், தங்கம் இது எல்லாமே கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா, ஒரு சில இடங்கள்ல இதற்கு மாறாக இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அங்க முஸ்லிம்ஸ் மக்கள் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்காங்க. இவங்கள தாக்கிராதீங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கதும் இஸ்லாமிய மக்கள் தான். ஆனா, மீடியால ஒரு சில பொய்யான தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது முஸ்லிம்ஸ் எல்லாருமே இந்துக்கள வந்து தாக்குறாங்க. இந்துக்கள வந்து நாட்டை விட்டு வெளியேற சொல்றாங்க. இந்த மாரி ஒரு பொய்யான தகவல்னு பரவிட்டு இருக்கு. ஆனா, உண்மையாவே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கு பாதுகாப்பா முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. இவ்ளோ பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டைம்ல கூட அங்க ஐஏஎஸ் அதிகாரிகளோ, இல்ல ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே அங்க வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து ஷேக் ஹசீனா மேல மட்டுமே கோவமா இல்ல. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச எல்லா துறையினர் மீதும் அவங்க கோவமா தான் இருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவரோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிச்ச ஒரு ஹீரோவையும், அவங்க அப்பாவையும் கூட இந்த போராட்டக்காரர்கள் வந்து அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மீது வன்மத்துல இருந்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஷேக் ஹசீனாக்கு ஆதரவாளர்கள் எல்லாரையுமே இவங்க தாக்குறதுனால, அரசு அதிகாரிகள் வெளிய வர்றதுக்கே ரொம்ப பயந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல முக்கியமான இடங்கள்ல, அதாவது போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் தான் அந்த டிராபிக்க வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. டிராபிக் போலீஸ் கூட வரதில்ல. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருமே அங்க வெளிய வரதில்ல. ஏன்னா, பொதுமக்கள் கண்டிப்பா அவங்கள தாக்குவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. வன்முறை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. பங்களாதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலவரம் 2, 3 நாட்கள் நடந்த உடனே, ராணுவம் வந்து அந்த நாட்ட வந்து கைப்பற்றுது. இதனால இப்ப அங்க ராணுவ ஆட்சி நடைபெற்று வருது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். பங்களாதேஷ் நாட்டோட நிலைமை அவ்வளோதானா? பங்களாதேஷ் நாட்ட அடுத்தால வழிநடத்த போறது யாரு? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். பங்களாதேஷ்ல முகமது யூனஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, அங்க கிராமீன் பேங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த உருவாக்கி, அது மூலமா மக்கள்ட்ட வந்து பேர் பெற்றவரு. அதுபோக பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நெறைய விஷயங்களுக்காக இவரு போராடி இருக்காரு. அதுபோக மக்களுக்கு நெறைய உதவிகளையும் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட உதவிகள். இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கூட குடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட நல்லவரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி புதுசா ஒரு அரசியல் கட்சிய உருவாக்க முயற்சி பண்ணாரு. ஆனா, நம்ம ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்க இவர வளர விடல. கிட்டத்தட்ட 143 பொய் வழக்குகள, அதாவது பொய் கேஸ போட்டு இவங்கள வந்து உள்ள தள்ளதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதனால இவரு அதுக்கப்புறம் அந்த கட்சிய வளர்க்கிறத பத்தி யோசிக்காம விட்டுட்டாரு. பங்களாதேஷ் நாட்டு மக்கள் எங்கள வழிநடத்த வாங்க அப்படின்னு இப்போ அவருக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க. அவரும் நான் வாரேன். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரு வந்து வெளிநாட்டுல இருக்காரு. ஏன்னா அவருக்கு வயசு 80க்கு மேல இருக்கும். அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்காண்டி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. சீக்கிரமே வந்ததுக்கப்புறம் நான் உங்கள சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக எலக்ஷன் நடக்க சீக்கிரமே ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போக எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கை குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து வன்முறையில ஈடுபடக்கூடாது. கொஞ்சம் அமைதி காத்திருங்க. சீக்கிரமே எல்லாமே நல்லபடியா மாறும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம முகமது யூனஸ் அவருமே சீக்கிரமே இங்க வந்து மக்கள வந்து வழிநடத்தணும். சீக்கிரமே எலக்ஷன் நடத்தி வேற ஒரு லீடரோட தலைமையில வந்து அங்க ஆட்சி அமையணும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை வந்து சொல்யூஷன் கிடையாது. நாட்டுல இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனை. பல நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது. அதே மாரி நாடுகளுக்கு உள்ளேயே பிரச்சனை நடக்குது. நேத்து கூட நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ்ல வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலவரத்த பத்தி. நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. உலகத்துல எங்கு பார்த்தாலும் வன்முறையும், கலவரமும் தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. உலகம் எங்க அழிவை நோக்கி போகுதான்னு தெரியல. மக்களே உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.